தமிழ் வானிலை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தமிழகத்தில் மே 8ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழையானது மிக தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. மறுபடியும் ஒரு நல்ல ஒரு மழை பொழிவு இப்போதான் நமக்கு கடந்த சில நாட்களாக மழை வாய்ப்புகள் 60 முதல் 70% வரைக்கும் அதிகரித்ததை நம்ம பார்த்தோம். ஆனா இதோட நமக்கு மழை முடியலைங்க, அதுதான் நம்ம சொல்லி ஆகணும். இன்னைக்கும் நிறைய மாவட்டங்கள்ல மழை இருக்குங்க. சென்னைக்கு உறுதியான கனமழை இருக்கும், நம்பிக்கையோட இருங்க. அதே மாதிரி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் காற்றுடன் கூடிய கனமழையானது மிக உறுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெயிலுடைய தாக்கம் நேற்றையிலிருந்தே நீங்க பார்த்திருப்பீங்க. அதிகாலை முதலே நமக்கு வெயில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஓரளவு அதிகாலை நேரங்களில் மழை பொழிவு வட சென்னை மற்றும் திருவள்ளூர்ல ஒரு சீரான ஒரு அளவு மழை பொழிவு கிடைச்சது. இன்னைக்கு நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கும் இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்கள் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் தமிழகத்துல எதிர்பார்க்கணும். குறிப்பா கடலோர பகுதிகளிலும் நிச்சயமாக அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் டெல்டா பகுதிகள், அதை தொடர்ந்து தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி என பல்வேறு பகுதிகளிலும் தொடர் மழை வாய்ப்புகள் இருந்து கொண்டேதான் இருக்க போகுது. அதனால மழை எப்பயும் நமக்கு ஓய்வு கொடுக்க போறது இல்லை. முழுமையான வானிலை அறிக்கையை கேட்டு தயவு செய்து பயன்பெறுங்க. நீங்க எல்லாருமே மறக்காம ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை எல்லா வீடியோலையும் நீங்க கிளிக் பண்ணுங்க. எல்லா வானிலை அறிக்கையிலையும் மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் புயல்கள்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அரபிக்கடல் பகுதிகளிலும் சரி, அதே மாதிரி வங்கக்கடல் பகுதிகளிலும் 2 புயல்கள் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் தொடர்ந்து ஏற்பட்டு வருது. அதை பத்தின தகவல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா லைக் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை அறிக்கைகள் தொடர்ந்து உங்களுக்கு வெளியாகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தவும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மே மாதத்தில் வரலாறு காணாத கனமழை தமிழகத்தில் நிச்சயமாக இருக்க போகுது. எந்த நாட்கள், எந்த தேதிகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மே 8ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி இந்த நாட்களுக்குள்ள தமிழகத்தில் இந்த வரலாறு காணாத கனமழை மே மாதத்தில் ஒரு மிக கனமழை பெய்யுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். சரி, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்கு, நாளைய தினங்கள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரமடையும் அப்படிங்கிற மாவட்டத்தினுடைய பட்டியலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மே 2வது வாரத்தில் பெய்யக்கூடிய மழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம சொல்றோம். முதலாவதாக திருச்சி, மணப்பாறை, லால்குடி, ஸ்ரீரங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தாத்தையங்கார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் கனமழையானது உறுதியாக பதிவாகும். பல்வேறு இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் முழுவதுமாகவே எதிர்பார்க்கப்படுது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மீண்டும் ஒரு கனமழை, ஏற்கனவே நமக்கு மழை பதிவாச்சு, மறுபடியும் இன்னொரு சுற்று மழை பொழிவுகள் பெரம்பலூர்ல காத்திருக்கு. லப்பை குடிக்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை எதிர்பாருங்க. அரியலூர், ஜெயங்கொண்டம் பகுதிகளிலும் பலத்த மழை பதிவாகும். கள்ளக்குறிச்சி, தியாகதுர்கம், சின்னசேலம், அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இன்றும் நாளையும் தொடர்ந்து விட்டு எதிர்பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் கனமழை உறுதியாகியிருக்கிறது. வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், விருத்தாச்சலம், நெய்வேலி, வடலூர், சிதம்பரம், புவனகிரி, பன்ருட்டி, கடலூர் மாவட்டத்தினுடைய நகர பகுதிகள், குறிஞ்சிப்பாடி, குள்ளஞ்சாவடி, சேத்தியத்தோப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. நிச்சயம் நீங்க மழை எதிர்பாருங்க. சில இடங்கள்ல மழை தாமதம் போல தெரிந்தாலும் கண்டிப்பா நமக்கு பெய்ய வேண்டிய மழை அளவு சரியாக நமக்கு பதிவாகும். நாளைக்குள்ளாக, இன்று மற்றும் நாளைக்குள்ளாக அநேக இடங்கள்ல நமக்கு இப்போ சொல்லக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகிரும். அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம், அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, பாபநாசம், ஒரத்தநாடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழையானது தீவிரமடைய போகுது. டெல்டாவை மையமாக வைத்துதான் இந்த கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில மட்டும் அதிகமான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிச்சதை நம்ம பார்த்தோம். இப்போ வருகிற நாட்கள் கடலோரம் மற்றும் டெல்டாவை மையமாக வைத்து நல்ல ஒரு மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி, பொன்னமராவதி, இலுப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமடையும். நாகை, வேளாங்கண்ணி, வேதாரண்யம் இது போன்ற இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பத்தி சொல்லவே மாட்டீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று மற்றும் நாளை பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் உறுதியாக பதிவாகும். விழுப்புரம் மாவட்டத்தில், குறிப்பா விழுப்புரம் பகுதிகளில் மடப்பட்டு, தெற்கோயிலூர், அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம், அதைத் தொடர்ந்து மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை உறுதியாகி இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், மேல்மருவத்தூர்,
செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பாக மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழையானது இரவு நள்ளிரவு அதிகாலை இந்த 3 நேரத்தில் தான் மழை இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் 3 நேரத்தில் தான் நமக்கு மழை இருக்கும். ஒன்று இரவு நேரங்கள், நள்ளிரவு, அப்படி இல்லைன்னா அதிகாலை ஒரு 3 மணி அல்லது 4 மணி போல மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அப்படிதான் நமக்கு இந்த பகுதிகள், கடலோர பகுதிகளில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு காத்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர் பகுதிகள், அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு உள்ளிட்ட இடங்களிலும், அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையானது நிச்சயமாக தீவிரம் அடையும். சென்னை பகுதிகள், வட சென்னை மற்றும் தென் சென்னை எல்லா பகுதிகளுமே சொல்ல முடியும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. மதுரை மாவட்டம், அடுத்ததாக தென் மாவட்டத்துக்கு வருவோம். மதுரை மாவட்டத்திலும் கனமழை இன்றைக்கு பதிவாகும். பல்வேறு இடங்கள், ஏற்கனவே மதுரையில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதை தொடர்ந்து இன்னும் நமக்கு மழை முடியலை. மதுரையில் இன்னும் ஒரு 15 சென்டிமீட்டர் பாக்கி இருக்கு. வருகிற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை பொழிவுகள் தீவிரமடையும். இன்றைக்கு ஒரு 4லிருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மதுரையில் எதிர்பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம், பழனி, ஒட்டஞ்சத்திரம், கொடைக்கானல் பகுதிகளிலும் நமக்கு பரவலாக மிதமானது முதல் கனமழையாகும். விருதுநகர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை விருதுநகர் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஈரோடு மாவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் உள்ளிட்ட இடங்களிலும், ஈரோடு மாவட்டத்தில் அநேக இடங்களில் விட்டு விட்டு பரவலாக மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்கள், வட தமிழக உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று மாலை நேரங்கள், அப்படி இல்லைன்னா இரவு நேரங்களுக்குள்ளாக நமக்கு மழை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து கடலோர மாவட்டத்திற்கு முன்னேறும், டெல்டா பகுதிகளுக்கு முன்னேறி இரவு நள்ளிரவில் இந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தேனி மாவட்டத்தில் விட்டு விட்டு சில சமயத்தில் 24 மணி நேரமும் மழை எதிர்பார்க்காதீங்க. தேனி மாவட்டங்களில் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரங்கள் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமாக நாள் முழுவதும் கனமழை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு கிடையாது. தென்மேற்கு பருவமழை நமக்கு மே இறுதியில் தீவிரமாகும் போது உங்களுக்கு மிக கனமழை அலர்ட் சீக்கிரமாக நம்ம கொடுக்குறோம். பொறுமையாக காத்திருங்க. அடுத்ததாக வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி கூட நமக்கு பரவலாக கனமழை கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக குடியாத்தம், காட்பாடி, ஆம்பூர், திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, ராணிப்பேட்டை, அதை தொடர்ந்து களவாய், செம்மேடு, அரக்கோணம் பகுதிகள், இங்கேயும் நமக்கு பரவலாக சில சமயங்களில் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மே 8ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுக்க போகிறோம். மே 8ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து ஒரு மிக கனமழையினுடைய தீவிரம் மதுரை டு குமரி, மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் முதல் மிக கனமழையானது உறுதியாக பதிவாகக்கூடும். தமிழகத்தில் கோடை வெயில் பகலில் தீவிரமானாலும் மாலை மற்றும் இரவில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும். சில மாவட்டத்தில் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் மாலை 4 மணி அல்லது 5 மணிக்கு மேலே சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி வலுவான கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். அடுத்தது மிக முக்கியமாக கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு. நாமக்கல்ல மழையே வரலன்னு கமெண்ட்ல போட்டிருக்கீங்க. ஆனால் நாமகிரிப்பேட்டையில் 8 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் 8 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. ஒருவேளை உங்க ஊர்ல பகுதியா மழை பெய்யாம போயிருந்தா வரும் நாட்கள்ல மழை இருக்கும். ஏன்னா நாமக்கல் நிறைய கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. மழை பெய்தே 6 மாதம் ஆயிடுச்சு, 8 மாதம் ஆயிடுச்சு, இப்படிலாம் சிலர் நாமக்கல்ல இருந்து கமெண்ட் பண்றீங்க. அதனால உண்மையான தகவலை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. தவறான தகவல் எதுவும் போட்டுறாதீங்க. நாமகிரிப்பேட்டையில நாமக்கல் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவு கடந்த 24 மணி நேரத்துல பதிவாயிருக்கு. அதற்காக 6 மாதம் 8 மாதமாக மழை வரல அப்படின்லாம் சொல்லாதீங்க. தொடர்ந்து நமக்கு மழை பொழிவுகள் இனி வருகிற நாட்கள்ல உறுதியா உங்க பகுதிகளில் இருக்கும். நாமக்கல்ல இன்னும் எங்கெல்லாம் உங்களுக்கு மழை ஒருவேளை தீவிரமாகாமல் இந்த கோடை காலம் வந்ததிலிருந்து ஏப்ரலும் மழை இல்லை, மே மாதத்திலும் மழை இல்லைன்னு ஒருவேளை உங்கள் பகுதிகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு மழை கிடைக்கும். கரூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு கணிசமாக வருகிற நாட்களில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 42.7 டிகிரி செல்சியஸ் கடுமையான வெப்பம் பகலில் பதிவாயிருக்கு. அதே சமயங்களில் அதிகாலை மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் இனி வருகிற நாட்களில் வேலூரில் நல்ல ஒரு மழை பொழிவுகளும் தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கு. நமக்கு ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே நம்ம கொடுத்துருப்போம். அதில் போய் நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே, வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே விற்பனையாகிட்டு இருக்கு. தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை அந்தமான்ல அடுத்த வார வாக்கில் நமக்கு தொடங்கிடும். பெரும்பாலும் மே 15, 16 அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும். தமிழகத்திலும் மே 20லிருந்து 25க்குள்ளாக பருவமழை தொடங்கி தீவிரமாகவும் ஆரம்பிச்சிடும். மே இறுதியிலே நமக்கு தமிழ்நாட்டில் பருவமழை பொறுத்தவரை
தீவிரமாக ஆரம்பிக்கும். தொடர்ந்து மழை பொழிவுகளும் அதிகரிக்கக்கூடும் நண்பர்களே. மறக்காம எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கும் அறிவித்த எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் விரைவில் தீவிரமடையும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க மாவட்டத்தின் பெயரை மட்டும் போடாதீங்க, ஊர் பேரையும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல போடுறப்ப வெறும் மாவட்டத்தின் பேரை மட்டும் போடுறீங்க. அதனால பக்கத்துல மாவட்டத்தின் பெயரையும் போடுங்க. அதே மாதிரி உங்க ஊர் பேரையும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் துல்லியமாக வானிலை அறிக்கை சொல்வதற்கு மிக சுலபமாக இருக்கும் நண்பர்களே.